வணக்கம். இன்னைக்கு 30 மார்ச் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு 3 நாளா வந்து மியான்மர், தாய்லாந்து ஏரியால வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அந்த 2 நாடுமே. கிட்டத்தட்ட 1600 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. இதனால ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்குது. மியான்மர் வந்து இந்தியாவோட நெய்பர் தான். ஆஹ் இதனால நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமானிடேரியன் அண்ட் ரிலீஃப் அசிஸ்டன்ஸ் வந்து மியான்மருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்தியன் நேவியும் ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து கடல் மூலியமா வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இது முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னாக்க இந்தியன் டயாஸ்போரா, அதாவது இந்திய வாழ் பிரஜைகள் மியான்மரில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அடுத்து தமிழ்நாடுல இன்னும் எலெக்ஷன்ஸ் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாமே இருக்காங்க. இதனால வந்து பெரிய சிக்கல்கள், அதாவது டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய சிக்கல்களை பொதுமக்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா தொகுதி மறுசீரமைப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைடில். அதனால தான் இந்த டிலேன்னு சொல்கிறாங்க. இதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க. எனக்கு இப்போ ஒரு பிடிஓ ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 100 வில்லேஜஸ் கிட்ட பார்க்க வேண்டியிருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஹில்ஸையும் உள்ளடக்கி இருக்கு, பிளெயின்ஸையும் உள்ளடக்கி இருக்குது. ஸோ இப்போ அஃபிஷியல்ஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ஒரே இதை வந்து பார்க்க முடியல. மக்களால் அந்த பிடிஓ ஆஃபீஸ்க்கு போய் அவங்களுடைய குறைகளை வந்து தீர்த்துக்க முடியல. இதே வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா இந்த குறை நிறைகள்லாம் வந்து தவிர்க்கப்படும். இதுல என்னன்னா ஒரு சாரார் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாரார் வந்து இந்த பியூரோக்ராட்டிக் செட்டப்பே போதும், கவர்மெண்ட்டே பார்த்துக்கிட்டோம், கரப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் கரப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து 73rd 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு கீழே ஆர்டிகல் 243K அண்ட் 243ZA இந்த 2 ப்ரொவிஷன் கீழே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து போத் ரூரல் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க, அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்ஸ் 1994, இது வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்ஸ் 1958 ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது. எதுக்காக அப்படின்னாக்கா இந்த 243K ஆர்டிகல் 243Kவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடி ஆக்ட் 1998, அது வந்து 243 ப்ரொவிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது இதோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்கா ஜனநாயக பூர்வமான மக்களாட்சியை வந்து கொண்டு வரணும் அட் லோக்கல் செல்ஃப் லெவலில், லோக்கல் கவர்மெண்ட் லெவலில், கிராஸ் ரூட் லெவலில் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே. அடுத்தது வந்து ரயில்வேஸில் வந்து சமீபத்தில் வந்து ஒரு மெட்ராஸ் டு அரக்கோணம் ட்ரெயினில் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து ஹராஸ் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு. இந்த மாதிரி பெண்களை வந்து ஹராஸ் பண்ணுறதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் ரயில்வேயோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் ரயில் பெண் பயணி பெண் ரயில் பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலியமா ரயில் பயணிகள் பயணிகள் அவங்கள உள்ளடக்கின ஒரு குழுவை போலீஸ் ப்ளஸ் கம்யூனிட்டி இது ரெண்டும் சேர்ந்து குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து ரயில்வேல என்ன இஷ்யூஸ், இந்த மாதிரியான ரயில் சொத்துக்களை பாதிப்பாக்குறது, பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆர்கியாலஜி. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதுசாக மியூசியம்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. எங்கே அப்படின்னாக்கா பொருணை மியூசியம் திருநெல்வேலியில், நாவாய் மியூசியம் ராமநாதபுரம்,
அடுத்தது வந்து நொய்யல் மியூசியம் ஈரோட்டில். இது மாதிரி தமிழ் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி எவால்வ் ஆகிருக்கு அப்படின்றத ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு குழு வந்து இது இப்போ ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து ஸ்கூல்ஸில் வந்து ஹெரிட்டேஜ் கிளப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக 67 வால்யூம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஹெரிட்டேஜ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி அதை வந்து ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜை நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து எஸ்கவேஷன்ஸ், அதாவது தொல்லியல் துறை மூலியமா எஸ்கவேஷன் வந்து 8 சைட்ஸில் வந்து நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிசா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற இடங்கள்லையும் எஸ்கவேஷன்ஸ் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்கிட்ட கொலாபரேட் பண்ணியும் இந்த வேலைகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஆர்டிகல் 309. ஆர்டிகல் 309 இது வந்து பார்ட் 14க்கு கீழே வருது. இது என்னன்னா சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 308 இருந்து 323 வரைக்கும் இதோட ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. எதுக்காக அப்படின்னாக்கா ஆர்டிகல் 309 வந்து ரெக்ரூட்மெண்ட் அண்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் பர்சன் சர்விங் த யூனியன் ஆர் எ ஸ்டேட். என்னன்னா ரயில்வே ஊழியர்கள், அதாவது சானிட்டரி ஒர்க்கர்ஸை சில பேரை வந்து சதன் ரயில்வே வந்து வேலையில இருந்து தூக்கியிருக்காங்க. இவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டாட்டுட்டரி ப்ரொவிஷன்ஸ் மூலயமா ஆர்டிகல் 309 அதுக்கு கீழே வந்து ரெக்ரூட் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் இவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு சதன் ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் போர்ட்டல் மூலியமா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஆளை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்டிகல் 309 வந்து வயலேட் பண்ணுது. அதனால திரும்ப வந்து வேலை வேணும்னு சொல்லி இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செமி கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. நம்ம மகேந்திரகிரியில தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னாக்கா செமி கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னாக்கா லிக்விடும் இருக்கும், லிக்விட் ஃபியூலும் இருக்கும், சாலிட் ஃபியூலும் இருக்கும். சாரி, இதில் சாலிட் ஃபியூல், லிக்விட் கிரையோஜெனிக் ஃபியூல் அண்டு லிக்விட் ஃபியூல். கிரையோஜெனிக் அப்படின்னாக்க -150 °C கீழே வந்து டெம்பரேச்சர் வந்து போயிடும். நம்ம ஏற்கனவே வந்து கிரையோஜெனிக் இன்ஜின் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ செமி கிரையோஜெனிக் இன்ஜின் யூஸ் பண்ணுறனால காஸ்ட் வந்து கட் பண்ணலாம். அதே மாதிரி பேலோட வந்து இது வரைக்கும் 4 டன் வந்து தூக்கிட்டு போனதுலேருந்து இப்போ 5 டன்னாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு பிக் லிவரை வந்து ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது பிரெயின் டெட்டான ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த பிக் லிவர் இது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. இது வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. எதுவும் வந்து அந்த ஹியூமன் பாடி வந்து இந்த பிக் லிவரை வந்து ரிஜெக்ட் பண்ணலை. 10 நாளாக வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் வந்து ஆக்சுவல் லிவரை வந்து பைல் சால்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். பிளட் ஃப்ளோ நல்லா இருக்குது அதில். ஸோ இது வந்து ஒரு ப்ராமிசிங் டிரான்ஸ்பிளான்ட்டாக இது வந்து கருதுறாங்க. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.